இன்னைக்கு காலையில் கோயில் பக்கம் போய்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 2 தேங்காய் ஓடு கிடக்கிறத பார்த்தேன். நல்லா பெரிய தேங்காய் ஓடாக இருந்துச்சுங்க. இதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 தேங்காய் ஓடும் பொருந்துதா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தேன். கரெக்டாக பொருந்துச்சு. ஆனால் 2 இடத்துல உடஞ்சிருந்துச்சு. அதை கூட கடைசி ஒட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை 2ஐயும் ஜாயின் பண்ணி சுற்றி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். அடுத்து ஒரு தேங்காய் ஓடை வந்து சின்னதாக உடச்சி எடுத்து அந்த கேப்பில் இருக்கிற மாதிரி வச்சு விட்டு அதையும் வந்து ஒட்டி விட்டுட்டேங்க. இனிமேல் எல்லாத்தையும் தேய்ச்சி விட்ற வேலை தான். சேண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாலும் ஓகே தான். இல்லைனா ஆங்கிலர் கிரைண்டர் இருந்துச்சுன்னா நல்லா வலுவலுன்னு தேய்ச்சி விட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுறதுக்கு கொஞ்சம் டயலுக்கு தான் செஞ்சிச்சு. நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி அந்த இது வந்து அந்த ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு வலுவலுன்னு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கடுத்து இதுக்கு 2 கண்ணு ரெடி பண்ண போகிறோம். அப்படின்னா தான் ஆந்த கண்ணு நல்லா பெருசாக இருக்கணும். அதுக்காக அந்த ட்ரில்லிங் மிஷினில் வந்து அந்த ரவுண்டாக வந்து ஓட்டப்படும்ல, அதை வந்து மாட்டி விட்டு இந்த மாதிரி வந்து சரட்டையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓட்ட போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு 4 பீஸ் எடுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் பெருசாக 2ம் அடுத்து வெள்ளை கலரில் ஒரு மரக்கட்டை பீஸை வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து நடுவில் வச்சு ஒட்ட போகிறோம். அப்படின்னா தான் கண்ணு மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. 2 இதை வந்து ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது கண்ணு. அவ்வளோதான். அதுக்கடுத்து இன்னொரு மரக்கட்டை பீஸை வந்து எடுத்து வாய் பகுதியை வந்து இந்த மாதிரி கூர்மையாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அடுத்து கண்ணு பட்டை வந்து ஒரு 2 இது வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு தேங்காய் உடைய இந்த மாதிரி வெட்டி விட்டு அதுக்கு மேலே வந்து வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். அப்போனா தான் வந்து அது சாயாமல் இருக்கும். ஒரு ஸ்டாண்டு மாதிரி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ஒரு அமைப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கண்ணை 2ஐயும் சைடாப்பில் இந்த மாதிரி வச்சு விட்டு ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து சுற்றி வந்து சின்ன மரத்தூள் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து சுற்றி வந்து போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா கடைசி ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அடுத்து வாய் பகுதியையும் இந்த மாதிரி வச்சு விட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டாச்சுங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி அமைப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கால் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயோடைய இந்த மாதிரி கால் மாதிரி வச்சு அந்த ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டேன். அடுத்து இதை உண்டியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மேலே வந்து உண்டியல் மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிட்டேன். இது வந்து டெக்கரேஷனுக்கும் வச்சுக்கலாம், உண்டியலாகவும் வச்சுக்கலாங்க. அதுக்கடுத்து கண்ணு பட்டையை வந்து ஒட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து 2 ரெக்கையை வந்து ரெடி பண்ணி அதையும் வந்து ஒட்டி விட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஃபைனலாக இதுதான் நம்மளுக்கு ஆந்த உண்டியல். பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை உண்டியலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டெக்கரேஷனுக்கு எங்கேயா வச்சோம் அப்படின்னா தேங்காய் ஓடில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் கூடிய சீக்கிரம் வந்து பண்ணிடலாம். இல்லை காசை வந்து போட்டு பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சிங்க. நம்மளாக ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து சேர்த்து வைக்கிறது ஒரு ஹாப்பி தான்.